துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனம் என்பது பதற ஆரம்பிக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது, இது நடக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும் என்று கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திருமண வாழ்க்கையில் இருந்து தொழில் வாழ்க்கை, நண்பர்கள் விஷயங்கள் என எல்லா விஷயங்களிலும் இன்னும் நீங்கள் யோசித்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் இப்படி ஏற்படாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எங்கே போக வேண்டியது என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களுடைய ஒட்டுமொத்த மன நிம்மதிகளையுமே அது பறித்து போகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இது நடந்ததுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேடி கொடுத்திருக்கும். திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள், அரசு வழக்குகள்ல நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள், நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அவமானகரமான நிகழ்வு என ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியான நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஏன் இந்த சோதனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிம்மதி ஒரே நாளில் சூறையாடப்பட்ட ஒரு தருணங்களும் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், அது என்ன இந்த அளவுக்கு கொண்டு போய் பிரச்சனையில் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த நிமிடங்கள் வரைக்கும் படுத்தால் தூக்கம் வராது, நெஞ்சு படப்பொடப்புடன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்துடனே உங்களை வாழ வைத்த அந்த சம்பவங்கள் உங்களுடைய தைரியத்தை உலுக்கி உங்களை மன ரீதியாக பலவீனமாக்கி கிரகங்களின் கடுமையான ஒரு சோதனைகளை உங்கள் மீது திணித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எந்தெந்த கஷ்டங்களை எல்லாம் படக்கூடாது என்று நினைத்தீர்களோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனுபவித்து கொண்டே தான் இருப்பீர்கள். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே கடந்த காலத்துல சின்ன சின்ன நினைவுகள் இன்னும் அது உங்களால மறக்க முடியாம அது உங்களுடைய மனதையே அதிகமாக அமைதியாக விடாம அதிகமான ஒரு சோகத்தை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில சம்பவங்கள் முடிந்து போனாலும் அதனுடைய நினைவுகள் மட்டும் மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் அப்பொழுது நினைத்து நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நினைவுகள் வராது. சும்மா நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு கெட்ட நினைவுகள் வந்து அது உங்களை பிரச்சனைக்கு கூட போய் தள்ளிவிடலாம். எனவே முடிந்த அளவுக்கு எதிலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது தான் மிகவும் நல்லது. சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன பிரிவுகள், சில ஏமாற்றங்கள் கூட காலம் கடந்தாலும் மறக்க முடியாததாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தான் மறக்க முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் பழைய நினைவுகள் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை சோகத்துக்கு உள்ளாக்கி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த நினைவுகள் உங்களை பின்னோக்கி இழுப்பதற்காக வந்தவைகள் கிடையாது. நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து இருக்கிறீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காகவே மட்டுமே தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஜோதிட பார்வையில் கடந்த கால அனுபவங்கள் மனிதனின் எதிர்கால முடிவுகளுக்கு வழிகாட்டியாகவே அமையும் என்று தான் கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். குனிந்த தலையானது இப்பொழுது நிமிர்ந்து வந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல விதமான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை நிச்சயமாகவே மாற்றக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். வாழ்க்கையில சில முடிவுகள் சாதாரணமானவையா இருக்காது. ஒரு முடிவு நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாகவே மட்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம்.
அது தொழில், பணம், குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானதாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது, முழுமையாக யோசித்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நமக்கான நாட்களாக இருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நிச்சயமா நீங்களே கத்திருந்திருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தின் இரு பக்கங்களையும் சிந்திக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கும். நீண்ட நாட்களாகவே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமித்து வைப்பது அதைவிட பெரிய கலை. துலாம் ராசியான உங்களுக்கு 2ஆம் மற்றும் 2ஆம் இடமாகிய தன சேமிப்பு தானம் குருவின் பார்வையால் புனிதம் அடைவதால் இனிமேல் உங்களுடைய சேமிப்பு கணக்கு மலமளவென உயர்ந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்வ பாக்கியங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகள், வீண் விரயங்கள் யாவும் கட்டுப்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சரியான நாணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட், அது மட்டுமல்லாமல் தங்க நகைகளான உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு இப்பொழுது பெருகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தியும் காட்டும். நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தைரியம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையும் உங்களை அடைய வைக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களுக்கான ஒரு காலகட்டங்கள் வரப்போகிறது. அந்த காலகட்டங்களை உங்களுக்காக பயன்படுத்தணும். அப்படி உங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மட்டுமே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு சரியான முடிவை மட்டும் எடுத்து பாருங்க. அந்த ஒரு முடிவு உங்க எல்லாரையும் உடைய மனதையும் மாற்றக்கூடியதா இருக்கணும். அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுத்தான் உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களாகவே பார்க்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்கும். அதே போல் துலாம் ராசியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நேர கட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு எதில் வேண்டுமானாலும் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது மட்டுமே நினைக்குங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். முடிவுகளுக்கு வழிகாட்டியாகவே அமையும் என்று தான் கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். குனிந்த தலையானது இப்பொழுது நிமிர்ந்து வந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல விதமான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை நிச்சயமாகவே மாற்றக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். வாழ்க்கையில சில முடிவுகள் சாதாரணமானவையா இருக்காது. ஒரு முடிவு நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாகவே மட்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அது தொழில், பணம், குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானதாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது, முழுமையாக யோசித்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நமக்கான நாட்களாக இருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நிச்சயமா நீங்களே கத்திருந்திருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தின் இரு பக்கங்களையும் சிந்திக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கும். நீண்ட நாட்களாகவே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமித்து வைப்பது அதைவிட பெரிய கலை. துலாம் ராசியான உங்களுக்கு 2ஆம் மற்றும் 2ஆம் இடமாகிய தன சேமிப்பு தானம் குருவின் பார்வையால் புனிதம் அடைவதால் இனிமேல் உங்களுடைய சேமிப்பு கணக்கு மலமளவென உயர்ந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்வ பாக்கியங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகள் வீண் விரயங்கள் யாவும் கட்டுப்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சரியான நாணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட், அது மட்டுமல்லாமல் தங்க நகைகளான உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு இப்பொழுது பெருகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தியும் காட்டும். நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தைரியம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையும் உங்களை அடைய வைக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உங்களுக்கான ஒரு காலகட்டங்கள் வரப்போகிறது. அந்த காலகட்டங்களை உங்களுக்காக பயன்படுத்தணும். அப்படி உங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மட்டுமே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு சரியான முடிவை மட்டும் எடுத்து பாருங்க. அந்த ஒரு முடிவு உங்க எல்லாரையும் உடைய மனதையும் மாற்றக்கூடியதா இருக்கணும். அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுத்தான் உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களாகவே பார்க்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்கும். அதே போல் துலாம் ராசியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நேர கட்டங்கள் இப்பொழுது